நாராயண நாராயண, வாழ்க வாழ்க மகிஷாசுரன், வாழ்க வாழ்க மூ உலகையும் ஆளும் அசுர குல சக்கரவர்த்தி. வாருங்கள் நாரதரே, அமருங்கள். நாராயண. வாழ்க அசுரேந்திரன். அசுரேந்திரன்? ஆமாம், தேவர்களுக்கு இந்திரன் தேவேந்திரன், நாகங்களுக்கு இந்திரன் நாகேந்திரன், அசுரர்களுக்கு இந்திரன் அசுரேந்திரன். பொருத்தமாக சொன்னீர்கள் நாரதரே. இருப்பினும் அதில் ஒரு திருத்தம். சொல்ல சுரேந்திரா. தேவேந்திரன் எங்கோ ஓடி ஒளிந்து கொண்டான், நாகேந்திரன் நமக்கு அடங்கி வாழ்ந்து கொண்டிருக்கிறான். அதனால் இப்போது இருப்பது ஒரே இந்திரன், இந்த அசுரேந்திரன். நாராயணா. விடலா, இப்படி மகிஷன் சபையை அதிரும்படி கர்ச்சித்தது யார்? உடனே செல். அமரனோ அரசனோ வேறு எவனாக இருந்தாலும் என்னை பற்றி சிறிதும் அச்சமில்லாமல் இப்படி ஆர்ப்பாட்டம் செய்தவனை கடுமையாக தண்டிக்க வேண்டும். கொண்டு வா அவனை, போ. நாராயண நாராயண. என்ன நாரதரே, அது யாரென்று உமக்கு தெரியுமா? தெரியும் என்பதை விட வேறென்ன? அவர் அனுப்பியதால் தான் நானே இங்கு வந்தேன். இன்னும் சொல்ல போனால் அவர் அனுப்பிய தூதுவன் என்றே வைத்துக் கொள்ளலாம். நாராயணா. அப்படி என்றால் யார் அவன்? அவன் அல்ல, அவள். அவள்? அண்டங்கள் நடுங்கு வண்ணம் கர்ஜனை புரிந்தது ஒரு பெண்ணா? ஆம் மகிஷாசுரா. ஏன் அப்படி செய்தாள்? அது ஏன் தயங்குகிறேன்? சொன்னால் நீ கோபித்துக் கொள்வாயோ என்று அச்சமாக இருக்கிறது. உம்மிடம் கோபித்துக் கொள்வதற்கு என்ன இருக்கிறது? சொல்லும் சொல்லும். அது உன் மீது அவள் போர் தொடுக்க வந்திருக்கிறாள். போர்? ஒரு பெண் என் மீது போரா? போர்? என்ன துடிச்சல்! இதைத்தான் நானும் சொன்னேன். மகிஷாசுரனை போருக்கு அழைப்பது மரணத்துக்கு விடுக்கும் அழைப்பு என்று. ஆனால் அவளோ பெண்ணால் தான் மரணம் என்று வரம் பெற்ற அவன் உயிரை பறிக்க வந்தவளே நான் தான் என்கிறாள். என்னை போருக்கு அழைக்கும் அளவிற்கு அவளுக்கு என்ன தகுதி இருக்கிறது? அதை நான் எப்படி சொல்லுவது மகிஷாசுரா? கோட்டி சூரியர்கள் ஒன்று சேர்ந்தது போல் இருக்கும் பிரகாசத்தை சொல்லுவதா? கேசாதி பாதம் வரை அணிந்திருக்கும் ஆபரணங்களின் பிரதாபத்தை சொல்லுவதா? ஆயுதங்கள் பலவற்றை ஏற்றிருக்கும் அந்த கம்பீரத்தை சொல்லுவதா? போதும், நிறுத்து. எதற்காக என் மீது போர் தொடுக்க வந்திருக்கிறாள்? எல்லாம் இந்த தேவர்களால் வந்த வினை. பெண்ணிடம் தோன்றாத ஒரு பெண் வேண்டுமென்று இவளை தேடி பிடித்து கொண்டு வந்திருக்கிறார்கள். ஓஹோ, தேவர்கள் செய்த சூழ்ச்சியா? என்னிடம் தோற்று ஓடி போனவர்கள் ஒரு பெண்ணை அனுப்பி வெற்றி பெற நினைக்கிறார்களா? நாரதரே, ஒரே ஒரு கணம் அந்த பெண்ணால் என் முன்னே நிற்க முடியுமா? முடியாது என்று சொன்னேனே. ஆனால் அவளோ வீர வேள்வி நடத்தும் போது ஒரு தீரமிக்க எருமையை பலி கொடுப்பது வழக்கம். அதனால் தான் இந்த மகிஷனை பிடித்து செல்ல வந்திருக்கிறேன் என்று அவள் 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 சொல்லுகிறாள். உண்மையாகவா? அது மட்டுமா சொன்னாள்? இன்னும் என்ன? யமனுடைய எருமை வாகனம் முதுமை அடைந்து விட்டது, அதனால் தான் இதை கொண்டு செல்ல வந்தேன் என்கிறாள். நாரதரே, வேண்டாம் வேண்டாம், இதற்கு மேலும் அவள் சொன்னதை என்னிடம் கேட்காதே. சொல்ல போகிறீரா இல்லையா? நாராயணா, கேட்டு விட்டாய், சொல்லி விடுகிறேன். இந்த எருமை, அவள் சொன்ன அந்த எருமை எனது வாகனமாகிய சிங்கத்தை கண்டாலே நடுங்குமே. அது எங்கே போருக்கு வரப்போகிறது என்று சொல்லி அட்டகாசமாக சிரிக்கிறாள் மகிஷாசுரா. சிரிக்கிறாளா? சிரிக்கட்டும் சிரிக்கட்டும். இப்போதே சென்று அந்த சிரிப்புக்கு ஒரு முடிவு கட்டுகிறேன் பார். வேண்டாம் பிரபு.
மூவுலகையும் என்ற சக்கரவர்த்தி ஒரு பெண்ணோடு போர் புரிவதா? போர் போர் என்று பேசும் அவளை ஒரு கணத்திலே வென்று உங்கள் முன் கொண்டு வந்து நிறுத்துகிறேன். விடை கொடுங்கள். சரியாக சொன்னாய் மகாவீரியா, புறப்படு. நாராயண. பிரபு 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 என்ன, ஏன் நடுங்குகிறீர்கள்? பிரபு, களத்திற்கு சென்ற நமது அசுரப்படைகள் கணப்பொழுதில் மடிந்து விட்டனர் பிரபு. மகாவீரியன் தலைமையில் சென்ற நமது அசுரப்படைகள் அனைவரும் இறந்து விட்டார்கள் பிரபு. என்ன கதை அளக்கிறீர்கள்? ஒரு பெண்ணால் எண்ணற்ற சேனைகளை எப்படி வெல்ல முடியும்? அதை எப்படி சொல்லுவேன் பிரபு? அவள் சிரித்தாள், அதுவே நெருப்பாக மாறி நம் வீரர்களை எரித்தது. அவள் கையை அசைத்தாள், நம் வீரர்கள் கால்கள் அசையாமல் அப்படியே நின்று விட்டன. அவள் கையை சுழற்றினாள், நம் வீரர்கள் தங்களுக்குள்ளேயே சுழன்று சுழன்று கீழே விழுந்து மடித்தனர். போதும், போய்விடுங்கள் இங்கிருந்து, போங்கள். நானே போருக்கு புறப்படுகிறேன். தனியாக வந்திருக்கும் அவளை களத்திலே நானே தன்னன் தனியாக சந்திக்கிறேன். எங்கே அந்த பெண்? பெண்ணே, வெளியே வா. அந்த பெண் எங்கே? எங்கே அந்த அகந்தை பிடித்தவள்? மகிஷாசுரன் வந்திருக்கிறேன், வா வெளியே. என்னை கண்டதும் ஓடி ஒளிந்து கொண்டாயா? வா வெளியே. மகிஷாசுரா, யார் நீ? போர்க்களத்திற்கு நீ யாரை தேடிக் கொண்டு வந்திருக்கிறாயோ அது நானேதான். என்ன, அழகின் வடிவமாக அமைதியின் உருவமாக நிற்கும் நீயா என் அசுரப்படை அழித்தவள்? ஆம், நானேதான். அது நடந்து முடிந்து போன கதை. இப்போது உன் முடிவை நிர்ணயிக்கத்தான் தனித்தே வந்திருக்கிறேன். பெண்ணே, எனது படை வீரர்களை வென்று விட்டதால் என்னையும் வென்று விடலாம் என்று கனவு காணாதே. நீ பெண் என்ற ஒரே காரணத்தால் உனக்கு உயிர் பிச்சை தருகிறேன், போய்விடு. மகிஷாசுரா, உன் ஆணவத்தால் உன் படை வீரர்கள் அழிந்த பிறகும் நீ எனக்கு உயிர் பிச்சை தருகிறாயா? எடு உன் கதாயுதத்தை, உன் வீரத்தை காட்டு. என்னுடைய வீரத்தை அறிந்து கொள்ளாமல் பேசுகிறாய். முதலில் என்னுடைய கதாயுதத்திற்கு பதில் சொல் பார்க்கலாம்.
மகிஷாசுரா, இறுதியாக உன்னை எச்சரிக்கிறேன். தேவர்களின் உரிமைகளை அவர்களிடமே தந்துவிட்டு பாதாள லோகத்திற்கு சென்று மறைந்து கொள். இனியும் உன் வீரத்தின் மேல் உனக்கு நம்பிக்கை இருந்தால் உன் படை வீரர்களைப் போல் நீயும் வீர மரணத்தை தேடிக்கொள். பெண்ணே, இந்திரனின் வஜ்ராயுதத்தை கெட்டுப்பார். எனது ஒரே கொம்பால் முனைவழுங்கி போன கதையை சொல்லும். காலனின் கதாயுதத்தை கெட்டுப்பார். அது சிதறி விழுந்த கதையை சொல்லும். சங்கரனின் சூலமும் சக்கரவாணியின் சுதர்சனமும் இதுவரை என் முன்னால் தோன்றாத காரணத்தால் தான் இன்னும் அவர்கள் கரத்திலேயே இருக்கிறது. மூடனே, சூலம், சக்கரம், அச்சமாலை என்ற மும்மூர்த்திகளின் ஆயுதங்கள் மட்டுமல்ல, இன்னும் வலிமைமிக்க எத்தனையோ ஆயுதங்கள் என்னிடம் இருக்கின்றன. பார். பெண்ணான உன்னை கொன்றால் ஸ்ரீஹஸ்தி செய்த பாவத்திற்கு ஆளாக நேருமே என்று யோசித்தேன். ஆனால் நீ ஒரு பெண்ணே அல்ல என்பதை நிரூபித்து விட்டாய். அசுர படைகளின் அழிவிற்காக உன்னை கொன்று பழி தீர்த்துக் கொள்கிறேன். नंदिनी नंदित मेदिनी विश्वविनोदिनी नंदनुते गिरिवर विंध्य शिरोदिनी वासिनी विष्णु विलासिनी जिष्णुनुते भगवति देसिति कंद कुडुंबिनी दूरी कुडुंबिनी दूरी कृते जय जय हे महिषासुरमर्दिनी रम्यकवर्धिनी शैलसुते जय जय हे महिषासुरमर्दिनी रम्यकवर्धिनी